ஓம் சக்தி. அன்புக்குரிய பக்த கொடிகளே, உங்களுக்கு எவ்வளவு கடன் தொல்லைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பணப்பிரச்சனையில் அவதிப்பட்டாலும் சரி, 7 பொருள் இருந்தால் போதும், கடன் தொல்லை நீங்கி நீங்கள் செல்வத்தை குவிக்கலாம் என்றால் நீங்க உங்களால் நம்ப முடியுதா? நிச்சயமா நம்ப முடியும். அந்த பொருளை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓம் சக்தி. அந்த 7 பொருள்கள் என்னன்னா, முதல்ல வெற்றிவேர், இரண்டாவது மஞ்சள் கொம்பு 5, நாணயங்கள் 11, பொன்னரிசி என்கின்ற மஞ்சள் அரிசி, ஐஸ்வர்யத்தை நம்மிடத்தில் சேர்த்துக்கின்ற ஜாதி பத்திரி, கோரகஜன், கஸ்தூரி, இதெல்லாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதையெல்லாம் வாங்கி நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓம் சக்தி. துணியில் எடுத்துட்டு வெற்றிவேர், மஞ்சள் கொம்பு 5, நம்ம மஞ்சள் பொன்னரிசி, இந்த ஜாதி பத்திரி, அப்புறம் கஸ்தூரிய, ஓம் மகாலட்சுமியே, மகாலட்சம்சம், ஓம் மகாவிஷ்ணுவே, ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே ஏ கௌரி நாராயணி நமஸ்துதே அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா தனம் தரம், கல்வி தரம், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி எந்தன் கடை கண்களே. அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வெத்தலை பாக்கு வச்சு இந்த முடிச்சுல சந்தனம், குங்குமம் வச்சுக்கொள்ளணும். வச்சுக்கிட்டு நம்ம ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமி நமஸ்தே. செஞ்சு இதை பீரோல வச்சுக்கோங்க. பௌர்ணமிக்கு எடுத்து ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு 108 முறை இந்த குபேர வஸ்து, அதாவது குபேர மூட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த குபேர மூட்டையை வச்சு நல்ல சுத்தமான இடத்துல தெய்வீகமா இருக்கக்கூடிய நம்ம பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுங்க. நிச்சயமா நல்லா நடக்கும். ஓம் சக்தி.